குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்குமோ, ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலகம் இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கடகராசினியர்களுக்கு இந்த வருடம் லாப குருவாக வந்து அமைஞ்சிருக்கார். 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்து பெரும் லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. பலவிதமான லாபங்கள், பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் மூலமாக லாபங்கள், வெளிநாடு வெளியூர் மூலமாக லாபங்கள், சில கமிஷன் ஏஜெண்டுகளாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையர் முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைக்கிறது. அது இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். ஆமாம், அருமையான உற்சாகத்தை தரும். ஆசைகள் நிறைவேறும். பல்வேறு விதமான ஆசைகளில் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு
பார்த்தீங்கன்னா ஆசையில் நிறைவேறக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக 11ஆம் இடத்துல உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடமான ரிஷப ராசியில் லாபஸ்தானத்தில் வந்து குரு அமர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெருங்கொண்ட பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் குரு. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், நல்ல பண வரவு அப்படிங்கிறது, அதே போல் விஐபிக்களோட சந்திப்பு, வயது மூத்தோரோட சந்திப்பு, மகான்களின் சந்திப்பு, தொழில் அதிபர்களோட சந்திப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் மூலமாக உங்கள் தொழில் விரிவுபடும், லாபம் பல மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. தொழில் சார்ந்த கல்வி செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிற்கல்வி நிறுவனங்கள்லாம் மேம்படும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரு பார்வை பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார். ஒரு விரக்தி நிலை மாறி ஏற்கனவே இருந்த விரக்தி, எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை ஏற்பட்டது, தாழ்வு மனப்பான்மை உருவானது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி ஒரு தைரியம் துணிச்சல் அசால்ட்டாக உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா மிகப்பெரிய தைரியம் துணிச்சல் வரும், எதையும் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதோட பார்வைன்னு பார்க்க போனோம்னா 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வையை பார்க்குறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு அது 5ஆம் இடம். குழந்தைகள் ஆழ மகிழ்ச்சி ஏற்படும், குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு, குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்து செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் செலவு குறையும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா வழிபாடுகள் அதிகரிக்கும், காதல் உணர்வுகள் தோன்றும். அதாவது திருமணமாகாத இளைஞர்கள் காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே போல் சொத்து சேர்க்க, பணம் சேர்க்க, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு ஏற்படும். கொஞ்சம் கூடுதலாக பொருளாதாரம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்களாம் ஒன்று சேருவாங்க. ஒரு உற்சாகமான வாழ்க்கை, புது வாழ்க்கை தொடங்கும். திருமணம் உரிய காலத்தில் நடக்கும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கடகராசினியர்கள் திருமணமாகாதவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, தொழில்கள் ஆரம்பிப்பீங்க. அதே போல் உங்கள்கிட்ட போட்டி போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது, வெற்றியாளராக நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் கொடுத்து வச்சவங்களாக இருக்காங்க. ஏற்கனவே கடகராசி அன்பர்கள் கலைத்துறைகளில் நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க. கலைத்துறை, திரைப்படத்துறைகளில் பயணம் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ண போகக்கூடியவர்கள், ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு தொழில்களை செய்யக்கூடியவங்க, ஆமாம், வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள், அது தயாரிப்பு நிறுவனங்கள் வைத்திருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெரிய லாபம் சேரப்போகுது. ஏன்னா லாப குருவாக அமர்ந்திருக்கிறதுனால பெரும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாகவே அமைகிறது. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சியாக இருக்குது. கடகராசி அன்பரை பொறுத்தவரை ராபகுருவாக இருக்குது. உங்களோட இது அனைத்தும் பொது பலனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, குரு எங்கே இருக்கிறார், குரு பார்வை எப்படி இருக்குது, குரு பலம் எப்படி இருக்குது, பலவீனமாக இருக்காரா இல்லை பலமாக இருக்காரா, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஜீவ சாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி நீங்கள் இறங்கலாம். அப்படி ஆலோசனை வேணும் அப்படின்னா சேனலில் நம்ம தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கலாம். அதன் மூலமாக உங்களோட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இயற்கைக்கு ஒத்தபடி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ வெற்றி தானாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாப நோக்கத்தோடவே
லாபத்தை அதிகரிக்கக்கூடிய குரு பயிற்சியாக கடகராசினியர்களுக்கு அமைகிறது. கடகராசினியர்கள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள்.